பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 144, இறை வார்த்தை 13. எம் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக, வகையான தானியங்களால் நிறைந்திருப்பதாக. எங்கள் வயல்களில் ஆடுகள் 1000 பல்லாயிரம் மடங்கு பலுகட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நற்கருணை நாதருடைய திரு பெயரினால், இயேசு என்கின்ற நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நிறைவான மன நிம்மதியோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தந்தருள்வாராக. இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பீராக. செய்யக்கூடிய தொழிலிலே நிறைவை கொடுப்பாராக. உள்ளத்தில் அமைதியும் சமாதானத்தையும் தருவாராக. அவர் அவருடைய திருமுகத்தை உங்கள் மீது திருப்பி ஒளிர செய்வாராக. இப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை தருவதற்காக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைத்து இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய் அல்லவா, என்னை நாடி வந்திருக்கிறவாய் அல்லவா, நான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களை அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய உரிமையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த நாளிலே நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள். எனவே எனக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபமாலையிலே ஒரு அருள் நிறைந்த மரியை சொல்லி என்னுடைய பணிக்காக, உடல் உள்ள சுகத்துக்காக, இன்னும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்காக மன்றாடுங்கள். அப்பொழுதுதான் என்னுடைய பங்கிலும் நான் இருக்கக்கூடிய இடத்திலும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருந்து ஆண்டோடைய பணியை செய்ய முடியும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் நிரம்பி வழியும்படியாக நமக்கு கொடுப்பார். வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே, நிறைவானது வரும் பொழுதும் அரை குறைவானது மறைந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நிறைவான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுதும் அரை குறைவானது எல்லாமே மறைந்து போகின்றன. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கடந்து வருகின்றன. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் பண ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பொருள் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நிலபுல ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, அவர் நமக்கு முதலில் நிம்மதியை தருகின்றார், நம்முடைய உடல் நோயை குணமாக்குகின்றார், அதன் பிறகு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றார், அதன் பிறகுதான் நம்முடைய தேவைகளை சந்தித்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவரிடம் பேசிக்கொண்டு இருந்த பொழுது அவர் ஒரு நாள் என்னிடம் சொன்னார், நான் அநேக நாட்கள் வேலை இல்லாமல் அலைந்த நாட்கள் உண்டு. மெட்ராஸ் ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்து நான் தங்கி இருந்த விடுதிக்கு செல்வதற்காக என்னிடம் ₹1.75 பணம் இல்லை. பஸ்ஸில் போவதற்காக நான் 7 கிலோமீட்டர் நடந்து சென்றேன். ஆனால் அதே இடத்தில் ஆண்டவர் இந்த நாளிலே வெளிநாட்டு காரில் நான் செல்வதற்கான அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னார். அவரிடம் கேட்டேன், இந்த அளவுக்கு நீ உயர்வதற்கு அந்த ரகசியம் என்ன என்று கேட்ட பொழுது சொன்னார், எல்லா மாதத்திலும் முதல் வாரத்திலே தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடும் அவர் வேளாங்கண்ணி கோயிலுக்கு சென்று அன்னை மாதாவினுடைய பாதத்தில் அமர்ந்து பாவ சங்கீர்த்தனம் செய்து அவர் திருப்பலி ஒப்பு கொடுத்து விட்டு வருவாராம். எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு செல்வது உண்டு. ஆண்டவர் அவருடைய கம்பெனியை ஆசீர்வதித்து அவருடைய தொழிலை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கின்றார். அவர் என்னோடு படித்த ஒரு நண்பர், இன்றும் எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு நண்பர் என்கின்ற உறவு இருக்கின்றது. மெட்ராஸ் போகும் பொழுதெல்லாம் அவருடைய வீட்டில் தான்
தங்குவது உண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், எதுவும் இல்லாமல் இருக்கின்றாயாம், உன்னிடம் எந்த ஒரு பொருளும் இல்லையாம், நீ தவித்துக் கொண்டு இருக்கின்றாயாம், நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை மீட்டு தருவதற்காகத்தான் உம்மை தேடி வந்திருக்கின்றேன். இதுதான் ஒரு ரகசியம். இரண்டாவதாக, நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். உனக்கு 10 ரூபாய் இருந்தால் 1 ரூபாய் நீ காணிக்கை போடு ஆண்டவருக்கு. நீ அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களை பார்க்க வேண்டாம், அங்கு இருக்கக்கூடிய அருட்தந்தையர்களை பார்க்க வேண்டாம், கடவுளுக்காக கொடுத்து விடு. அன்பார்ந்தவர்களே, இந்த தைத்து கொடுப்பதை, தைத்து என்று சொல்லுவார்கள் அப்படிதான, 10ல் 1 பங்கை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய பணம் உங்களுடைய கரங்களில் இருக்கும் வரைதான் அது உங்களுடைய பணம். எப்பொழுது நீங்கள் அதை உண்டியலிலோ அல்லது மிஷனரிமார்களுக்கு கொடுத்து விட்டால் அது கடவுளுடைய பணமாக மாறிவிடுகின்றது. அதன் பிறகு நீங்கள் இருந்து தவறாக குருக்களையோ ஆயர்களையோ அல்லது நற்செய்தி பணியாளர்களையோ பேசக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். வாசித்து பாருங்கள், திருப்பாடல்கள் 116வது அதிகாரத்திலே 13வது இறை வார்த்தையிலே மிகவும் தெளிவாக ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் உண்மையாகவே உன் ஊழியன், நான் உன் பணியாள், உன் அடியாளின் மகன், என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர், நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உன் பெயரை தொழுவேன் என்றும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் ஒரு மனிதன் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது அவர்களை தாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய கரங்களில் இருக்கின்றது. கோடி கோடியாய் சம்பாதித்து கடைசியாக அதை அனுபவிக்க முடியாமல் போவதை விட 4 மிஷனரிமார்களுக்காக நீங்கள் செலவழிக்கலாம். நீங்கள் ஒரு ஆத்தும ஆதாயத்திற்காக பாடுபடக்கூடிய உண்மையான ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கலாம், கொடுக்கலாம். அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். எப்படி கண்டுகொள்ள முடியும்? இவன் உண்மையான ஊழியக்காரனாம், இவர் உண்மையான ஊழியக்காரியா என்றும் நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல்கள் 23:5 அழகாக தாவீது சொல்லுகின்றார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நம் எல்லோருக்கும் தெரியும், என்னுடைய எதிரிகள் கண் முன்பே எனக்கு ஒரு விருந்தினை நீர் ஆயத்தம் செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலத்தை பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது நிறைவாக வரக்கூடிய ஆசீர்வாதம், அரைக்குறைவாக வரக்கூடிய ஆசீர்வாதம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் நாட்டிலே அந்த பாலஸ்தீன தேசத்திலே நாம் பார்க்கின்றோம், அங்கு சாக்கடல் என்று சொல்லி ஒரு கடல் இருக்கின்றது. அந்த கடல் என்ன செய்யும் தெரியுமா? அது தண்ணீரை உள்வாங்கிக் கொள்ளும், நல்ல தண்ணீரை உள்வாங்கிக் கொண்டு அது எதற்கும் பயன்படாது, அதில் மீன்கள் வாழாது, உயிர்வாசிகள் வாழாது, மனிதர்கள் பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடலாக உப்பாக இது இருக்கின்றது. ஆனால் சில இடங்களில் ஆண்டவர் நமக்கு நீர்நிலைகளை கொடுத்திருக்கின்றார். அவை உப்பு தண்ணீரையும் வாங்கி அவை நல்ல தண்ணீராக மாற்றக்கூடிய நீர்நிலைகளை கொடுத்திருக்கின்றார். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். சில பேர் பாவத்தை நிரம்பி வரலாம், அவருடைய வாழ்க்கை உப்பாக இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கலாம். அவர்கள் உங்களை தேடி வரும் பொழுது அவர்கள் ஒரு இனிப்பாக உள்ளவர்களாக, ஒரு பலன் தரக்கூடிய சுவை உள்ளதாக மாறக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை நம்மால் தான் கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே லூக்கா நற்செய்தி 6:38 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது அவர் ஒரு பொழுதும் அளந்து கொடுப்பது இல்லை, அவர் அள்ளி கொடுக்கின்றார், நிறைவாக கொடுக்கின்றார். அம்மிக்கு குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடக்கூடிய தெய்வம்தான் நம் ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். வாசித்து பாருங்கள், மலாக்கி 3:10 வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆதியாகமம் 12:2 அவர் அபிரகாமை நோக்கி சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னவர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீயும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன், உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நிரம்பி வழியும்படியாக தருவேன் என்றும் அவர் வாக்கு கொடுக்கின்றார். எனவே கண்களை மூடி நம்மிடம் இருக்கக்கூடிய அரை குறைவானதை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நிறைவானது கடந்து வரும்படியாக உயிருள்ள நற்கருணை நாதரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே,
தகப்பனே, எங்களுடைய நடுவில் நீர் உயிருள்ள தெய்வமாக வாழ்ந்து கொண்டு இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களை தேடி நாடி வருகின்றீர். அநேக முறை விசுவாசம் குன்றியவர்களாக இருந்தோம். இந்த நாளிலே உமது பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கின்றீர். உமது ரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமதை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். உமக்கு கொடுப்பதே எங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம், ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொண்டு இனி வாழக்கூடிய நாட்களிலே எங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நாங்கள் உமக்கு கொடுக்கவும், மிஷனரிகளை தாங்கக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்து நற்செய்தி பணிக்காக உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்ய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. செல்வந்தர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், ஏழை எளிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், நடுத்தர வாசிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன். சுவாமி, இந்த அருமையான நேரத்திலே உமது பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.